தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராஜ்யசபா எம்பி பதவியை மிஸ் பண்ணிய தமிழ் நடிகை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ராஜ்யசபா எம்பி பதவியை மிஸ் பண்ணிய தமிழ் நடிகை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ் நடிகை செல்வி ஜெயலலிதா ராஜ்யசபா எம்பியாக பதவி வகித்துள்ளார். அந்த பதவிக்கு பெருமை சேர்த்துள்ளார். அதே போன்று ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு தமிழ் நடிகைக்கு கிடைத்தது. அவர் மிஸ் பண்ணிவிட்டார் என்றுதான் சொல்லலாம். அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றுதான் சொல்லலாம். ஆம், அந்த நடிகை யார் என்று சொன்னால் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி எம்ஜிஆருடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்தவர். எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கி முதலமைச்சர் ஆன பிறகு நடிகையர்களுக்கு தன்னுடைய அரசியல் கட்சியிலும் பதவி வழங்கினார், ஆட்சியிலும் பதவி வழங்கினார், எம்எல்ஏ எம்பி பதவியை எம்எல்சி பதவிகளையும் வழங்கினார். அந்த வகையில் நடிகை சரோஜா தேவிக்கு அவர் எம்பி பதவி வழங்க விருப்பப்பட்டார். சரோஜா தேவியை தொடர்பு கொண்டு எம்ஜிஆர் பேசினார். ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அந்த குறிப்பிட்ட நாளுக்கு வரும்படி தன்னை சந்திக்கும்படி எம்ஜிஆர் கூறினார். சரோஜா தேவி சென்னை வந்தார். வந்து ஓட்டலில் ரூம் போட்டு தங்கியிருந்தார். மறுநாள் காலை அவர் எம்ஜிஆரை சந்திப்பதாக இருந்தது. ஆனால் அந்த மறுநாள் அதிகாலை அவருடைய ரூம் மேனேஜர், ஓட்டல் மேனேஜர் ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் மரணமடைந்து விட்டார் என்ற ஒரு செய்தியை தெரிவித்தார். உடனடியாக இடிந்து போய்விட்டார் சரோஜா தேவி. 1987 ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றது. 1987 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி எம்ஜிஆரை சந்திப்பதற்காக சரோஜா தேவி காத்திருந்தார். ஆனால் அன்றைய தினம் அதிகாலையிலேயே எம்ஜிஆர் காலமாகிவிட்டார். நூலிலையில் ராஜ்யசபா எம்பி பதவியை தவறவிட்டார். எம்ஜிஆர் மரணமடையாமல் இருந்திருந்தால் சரோஜா தேவி ராஜ்யசபா எம்பி ஆகியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரோஜா தேவிக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.